தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கழுவினவா செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. சீகரின் கால்களை கழுவினவா செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. மக்களின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. உயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, பாடியை மறைத்துக் கொள்ளுங்கள். உன்னை நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே இடைபடுவீராக, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வசனத்தின்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தள்ளினார் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். தி லார்ட் புஷ்டு. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அவர் God is the King of Kings, the Lord of Lords, Almighty God, miracle working God. ஆண்டவர் அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவரே பெரிய தெய்வம். பிரியமானவர்களே,
லூக்கா 1:52 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு பிரதமர்னா 5 வருஷம்தான் ஆள முடியும், முதலமைச்சர்னா 5 வருஷம்தான். ஆனால் அந்த 5 வருஷத்தில் அவங்களுக்கு இருக்கிற பெருமையை பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க தான் உலகத்தையே படைச்ச மாதிரி நினச்சி கொள்வாங்க. அப்படி அல்ல. பலவான்களை தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். வேதத்தில் பார்வோனை கர்த்தர் தள்ளினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் தள்ளுவார். யாத்ராகமம் 15:1-19-21 பார்க்கும்போது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிறவங்க எல்லாரையும் கர்த்தர் தள்ளி விடுவான். 19-20 பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப வர பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மேரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால், சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மேரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனை கடலிலே தள்ளினார் என்று பாடினார். அல்லேலூயா. பாருங்க, பார்வோனின் சேனைகள் கடலில் அழிக்கப்பட்டன. 1 சாமுவேல் 15 21, 23, 24 பார்க்கும்போது, ரெண்டகம் பண்ணுதல், பெல்லி சூனிய பாவத்திற்கும் மொரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையும் புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். சவுலை கர்த்தர் ஆண்டவர் சொன்னதை செய்யலை. ஆண்டவர் சொன்னதை செய்யலைன்னா அன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். இல்லைன்னா ஆண்டவர் தள்ளி விடுவார். நேபுகாத் நேச்சாரை தள்ளினார். தானியேல் 4:24 ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், மனுஷரின் என்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புள்ளை மேய்ந்து ஆகாயத்தை பணியிலே நனைவீர். பிரியமானவர்களே, நேபுகாத் நேச்சாரை கர்த்தர் தள்ளினார். யோனாவை தள்ளினார். யோனாவை கர்த்தர் நினைவுக்கு போச்சு, அவன் தரிசுக்கு போனான். யோனா 2:1-3 அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் பாருங்க. ஆண்டவர் சொற்பேச்சு கேட்கலன்னா அதுதான். யோனா என்ன பண்ணான்? நினிவேக்கு ஆண்டவர் தர்சிசுக்கு போனான். பாருங்க, பெரிய ஒரு கொந்தளிப்பு, கடலில் தூக்கி வீசப்பட்ட ஒரு மீன் அவனை விழுங்கினது. நான் சொல்லாம் பாருங்க, சமுத்திரத்தின் நடு மையமாகி ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உடைய வெள்ளங்கள் அலைகள் எல்மேல் புரண்டது. ஆனால் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அவனை கக்கினது மீன்
திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். லூசிபரை கர்த்தர் தள்ளினார். ஏசாயா 14 அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களில், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனிப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனைக்கு கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அகாலமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பிரியமானவர்களே, பொய் உதடு, பொய் பேசின ஆண்டவர் தள்ளி விடுவார். பொய் பேசின ஆண்டவர் தள்ளி விடுவார். வேதம் சொல்கிறது, தாவீது 120 சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். பொய் உதடுகளுக்கு கபடனாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். உதடுகள் பொய் உதடுகள். அதான் சொல்லுது நீதிமொழிகள் 4:24, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தரும். உதடுகள் மாறுபாடானதை என்ன செய்யும்? பேசும். இன்னைக்கு ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும், அடுத்த நாள் ஒன்று பேசும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசும். நீதிமொழிகள் 5:3 சொல்கிறது, பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடுகுப்பல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 8 அதிகாரம் 7 வசனத்தில், என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. அருவருப்பான காரியங்களை பேசாதே. இச்சகம் பேசுகிற நாவையும் பொய் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவான். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். நீதிமொழிகள் 10:18 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12:22, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருவருப்பு. நம்ம சாக்கடையை பார்த்தா எவ்வளோ அருவருக்கிறோம். அது பக்கத்தில் போக முடியல, நாதறது, அது பக்கத்தில் போகவே மாட்டோம், சாக்கடை பக்கத்தில். அதே மாதிரி தான் பொய் பேசின ஆண்டவர், தூரப்போ, தள்ளி நில்லு, அருவருப்பார். சீ, நீ என் பக்கத்தில் வராது, அருவருப்பார். பொய் பேசுனா. எத்தனை பேர் பொய் பேசுகிறீங்க? பொய் பேசாதீங்க, பொய் பேசாதீங்க. தயவுசெய்து உண்மையாக இருங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, எஜமானுக்கு உண்மையாக இருங்க, வேலையில் உண்மையாக இருங்க, ஊழியத்தில் உண்மையாக இருங்க, கள்ள கணக்கு எழுதாதுங்க, உண்மையாக இருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அதே அநேகத்தில் உன்னை அதிகாரியாக மாற்றுவார். உண்மையாக இரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பான். நீதிமொழிகள் 12:22 அதைத்தான் சொல்லுது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 18:6, மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய உதடு வேண்டாம். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அந்த உதடு, வாய் சூது பேசுகிறது. நீதிமொழிகள் 26:24, எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கோம் இந்த வாயின் வார்த்தையினால். உதடுகளின் எத்தனை பேரை குறை சொல்லியிருக்கோம். யோசித்து பாருங்க, எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கோம் உதடுகளினால. இந்த வாயினால் எத்தனை பேரை சண்டை இழுத்து விட்டுருக்கோம். ஒருவருக்கு ஒருவர் புறங்கேறி ஒரு குடும்பத்தை கெடுத்து பேசியிருக்கோம். யோசித்து பாருங்க. ஏசாயா 6:5, ஐயோ அப்பொழுது நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறேன். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். மல்கியா 2:7, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். உன்னத பாட்டு 4:11, என் மனவாளின் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை குப்பா இருக்கிறது. ஏசாயா 57:19, தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்னும் கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்க. இந்த உதடுல கெட்ட வார்த்தை பேசாத, பொய் பேசாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பேசாத. நீ சொல்ல வேண்டிய காரியம் சமாதானம்,
உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லு. சமாதானத்தை கூறும் சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக அருமையாக இருக்கிறது. நம்முடைய உதடு என்ன செய்யணும்னா, எபிரேயர் 13:19 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். இந்த உதடு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு எப்பொழுது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:1 சொன்னது போல தாவீது ராஜா சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதுதான் நாம செய்ய வேண்டியது, இதுதான் நாம செய்ய வேண்டியது, ஸ்தோத்தரிக்க வேண்டியது, ஆண்டவரை துதிக்க வேண்டியது. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நாம் செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம். ஆகவே பொய் பேசினால் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள மாட்டார், கர்த்தர் நம்மை தள்ளிவிடுவார். வேதத்தில் பார்வோனை கர்த்தர் தள்ளினார், சவுலை தள்ளினார், நேபுகாத்நேச்சார் யோனாவை தள்ளினார், லூசிபரை தள்ளினார். இன்னைக்குதான் பிசாசு பாருங்க, ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கூட்டத்தில் நான் ஜோம் பண்ணிட்டு ஒரு ஒரு அம்மா ஓடி வந்தாங்க ஜோம்னதுக்கு. நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போதே அங்கிட்ட இங்கிட்ட உருண்டு கிடந்தாங்க. அப்போ முடிஞ்சவன ஜெபம் முடிஞ்சவன ஜோம்ன வந்தாங்க. சொல்லுது அந்த பிசாசு, அந்த அம்மாவுக்கு இருக்கிற பிசாசு, அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன், யாருன்னு தெரில, நான் அவளை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லுது. பிசாசு வேண்டிய அதுதான். ஒரு ஊழியக்காரர் ஒரு பிசாசு பிடித்த ஒரு சகோதரிக்கு ஜோம்னும்போது அந்த பிசாசு சொல்லுதான், நான் போகும்போது சும்மா போக மாட்டேன், அந்த முருகு மடத்தையாவது உடைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிச்சான். அப்பாலே இப்போ சாத்தானி சொன்ன உடனே அது அந்த வீட்டில் உள்ள ஒரு முருங்கை மரத்தை உடைச்சிட்டான். பாருங்க, பிசாசுக்கு அழிக்கிறது தான் வேலை. ஆனால் ஆண்டவர் பிசாசை காலின் கீழே நசுக்கி போட்டார், காலின் கீழே நசுக்கி போட்டார். பிரியமானவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு பயப்படாதீங்க, பிசாசை கண்டு பயப்படாதீங்க, அவனுக்கு எதிர்த்து நிலுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசெலுதம் இல்லை. மந்திரவாதிகளை கண்டு பயப்படாதீங்க. மாந்திரிகம் செய்து விடுவாங்களோ, அவங்க வச்சுட்டாங்க, எது வச்சுட்டாங்களோ, செய்வனை வச்சுட்டாங்களோ, அவங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, இவங்க மந்திரவாதம். எந்த மந்திரவாதமும் நீங்கள் ஆண்டவருக்குள்ள நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா எந்த மந்திரவாதமும் உங்களை தொடாது, எந்த பிசாசும் தொடாது. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகையை தேடி சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கின்றான். யாரை விழுங்கலாம், யாரை கவுக்கலாம், எப்படி அழிக்கலாம், ஜனங்களை எப்படி அழிக்கலாம். பாருங்க, எவ்வளவு பிசாசு மோசமானவன். ஆகவே கர்த்தர் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார், அவர் தெளிவார். ஆனாலும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர் ஒருவரையும் புறக்கணியாத தேவன், அவர் ஒருவரையும் புறக்கணியாத தேவன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாய 2:4, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான பலன் உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கடன் தொல்லைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், குழந்தை இல்லாமை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாருக்காவது குழந்தை இல்லையோ, ஐயோ குழந்தை இல்லையே கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துடலும். ஆண்டவரே, வேலை இல்லையே, என் மகனுக்கு வேலை இல்லையே, என் மகளுக்கு வேலை இல்லையே, ஐயோ நான் என்ன செய்வேன், யாருக்கிட்ட போவேன், வருமானம் இல்லையே, குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான வருமானம் இல்லையே,
நகையை அடகு வச்சு என் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கேன், கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் நகையை திருப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுடைய மகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கலங்காதே, திகையாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய பலனும் நான் இருக்கிறேன். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தலைவலி மாறட்டும், மூட்டு வலி மாறட்டும், கால்வலி மாறட்டும், சுகர் மறையட்டும், கொலஸ்ட்ரால் மறையட்டும், ப்ரெஷர் மறையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே, பலவீனத்தின் மத்தியில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும். நிறைவான நன்மைகள் உண்டாகட்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பிதாவின் ஜோதியிலிருந்து இறங்கி வருகிறதை காண்பீர்கள். கர்த்தர் நன்மையானதை தருவான். ஆமென். ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரை விசுவாசி, ஆண்டவரை நம்பு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தர். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். எந்த இடத்துல வெட்கப்பட்டையோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவான். ஆமென். ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய காணிக்கையினால் நீங்கள் தாங்கலாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளலாம். கூகுள் பே நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே மூலமாக அனுப்பலாம். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரிங் போட்டிங்கன்னா என்னுடைய செய்தி பாடல்களை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He flows His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise. Great is the Lord, now lift up your voice, now lift up your voice. Great is the Lord, great is the Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He flows His love. Great are you, Lord, and worthy of glory. Great are you, Lord, and worthy of praise. Great are you, Lord, now lift up your voice, now lift up your voice. Great are you, Lord, great are you, Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He flows His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy
worthy of praise. Great is the Lord. Now lift up your voice. Now lift